இந்த அளவுல திருஞான சம்பந்தருடைய தேவாரம் பதிகம் 2 முடிஞ்சது. திருநாவுக்கரசு பதிகம் 1 சொல்லிடலாங்களா? சரி. திருநாவுக்கரசு நாயனார் திருநேரிசை 4ஆம் திருமுறையில இருக்கு. 4ஆம் திருமுறையில 65வது பதிகமா போட்டிருக்கிறார். தோடுலாம் மலர்கள் தூவி தொழுதெழும் மார்க்கண்டேயன் வீடும் நாள் அணுகிற்றென்று மெய்கொள்வான் வந்த காலன் பாடுதான் செலலும் அஞ்சி பாதமே சரணம் என்ன சாடினார் காலம் மாள சாய்க்காடு மேவினாரே. இந்த பதிகத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு புராண கதையை வச்சிருக்கிறார். இத போல திருநாவுக்கரசர் பாடுறது வழக்கம். திருக்குறுக்கை வீரட்டம் என்ற பதிகமும் இதே மாதிரி பாடியிருக்காங்க. எந்தெந்த பதிகத்துல எந்தெந்த பாட்டுல என்னென்ன புராணம் இருக்குன்னு பார்த்து கொள்ளுங்க. இதுல மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்த புராணம் இருக்கிறது. தோடுலாம் மலர்கள் தூவி தொழுதெழும் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயர் போசி செய்து சொல்றார். தோடு என்பது இதழ். இதழ்கள் பொருந்திய மலர்களை தூவி வழிபடுகின்ற மார்க்கண்டேயன். அவனுக்கு வீடும் நாள் அணுகிற்றென்று, வீடும் நாள் அழிகின்ற நாள், அணுகிற்று ரொம்ப பக்கத்துல வந்துடும். கணக்கு போட்டு பார்த்தா நாளைக்கு அவன் வந்து சேரணுமே அப்படின்ட்டு யமதூதர்கள் வந்தார்கள். வீடும் நாள் அணுகிற்றென்று மெய்கொள்வான் வந்த காலம். உயிரையா கொண்டு போக முடியாம எல்லாரும் நாம என்ன சொல்றோம்? உயிர் கொள்வான்னு சொல்றோம். அவன் உயிரை கொண்டு போக போறது இல்ல, மெய்யைத்தான் கொண்டு போறான். மெய்யை கொண்டு போறான், அவன் கொண்டு போறது இல்ல. உயிரை பிரிச்சுட்டான்னா மெய் தானே நம்மாலே கொண்டு போய் சேர்த்து விடப்படுகிறது. அதனால மெய்கொள்வான் வந்த காலம் பாடுதான் செலலும். பாடுனா பக்கம். மார்க்கண்டேயன் பக்கத்துல போனான். மார்க்கண்டேயர் அஞ்சினார். அஞ்சி பாதமே சரணம் என்ன, இறைவனுடைய திருவடியே சரணம் என்று பற்றி கொண்டதனாலே சாடினார் காலன் மாள சாய்க்காடு மேய்வினாராகி இறைவன் காலம் ஆளும்படியாய் சாடினார். அப்படிப்பட்ட இறைவனை நாம் பற்றினால் நமக்காக என்னதான் செய்ய மாட்டார். இது குறிப்பு பொருள்கள், அதை வச்சுக்கோணும். அதாவதுங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோயில்ல போய் பாட்டு பாடுனா இந்த மாதிரி பதிகம்லாம் சொல்லக்கூடாதுயா, எனக்கு இன்னது வேணும் இன்னது கொடுன்னு கேட்கற மாதிரி அந்த வேண்டுதல் பதிகமா, முன்னிலையா வேண்டுதல் பதிகமா தான் பாடணும், இதெல்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா பதிகமும் பாடலாங்க. அதுல என்ன கருத்துன்னு கேட்டா, ஒவ்வொரு பாட்டுலயும் குறிப்பு பொருள்னு ஒண்ணு உண்டுங்க. இந்த பாட்டை பாடினோம், இறைவன் சந்நிதியில இந்த பாட்டை பாடுற பொழுது இப்படி மார்க்கண்டேயனுக்காக செய்த இறைவன் அன்பர்களுக்காக எதைத்தான் செய்ய மாட்டார்? எனக்காக அவன் இதையும் செய்வான். ஆண்டவனே நீ எனக்கு செய்து கொடு, அவனுக்கு நீ அப்படி செய்தாய் அல்லவா, அது போல எனக்கு நீ செய்து கொடு என்பது இவன் மனத்திலே இருக்கிற குறிப்பு. இந்த மனத்திலே இருக்கிற குறிப்பை வைத்துக் கொண்டுதான் இந்த பாட்டை பாடுகிறான். ஆகையினால சில ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க, சில பேர் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த பாட்டுலாம் பாடக்கூடாது, இந்த பாட்டுல உனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டுருந்தா, ஒண்ணும் இல்லையே, அது வேணும் கேட்கற மாதிரி பாட்டு இருந்தா பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பாட்டும் பாடலாம். ஆனா அந்த பாட்டினுடைய கடைசியில அந்த கருத்தை நம்முடைய வேண்டுதலுக்கு இயைத்து முடித்துக் கொள்ளவும், அந்த முடிப்பு நம்ம மனசுல இருக்கும். அடுத்த பாட்டு பாருங்க. வடங்கெழும் மலை மத்தாக. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப சுலபமா அர்த்தமாகக்கூடியதுதான். வானவர் அசுரரோடு கடைந்திட எழுந்த நெஞ்சம். தேவர்கள் பார்க்கடல் கடைந்தாலும் தான் சொல்லுவான். தேவர்கள் மட்டுமா கடைஞ்சாங்க? இவன் ஒரு பக்கத்துல, ராட்சசர் ஒரு பக்கத்துல இருந்தான். கடைசியில ராட்சசர் குடும்பம் சாப்பிட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். அதனால கடையில 2 பேரும் தான் கடைஞ்சானுங்க. அதனால வானவர் அசுரரோடும் கடைந்திட எழுந்த நெஞ்சம் கண்டு பல் தேவர் அஞ்சி, பஹ்ரேவர்னு போட்டிருக்குங்க, அத பல் தேவர் பிரிச்சு, பஹ்ரேவர் அஞ்சி அடைந்து நும் சரணம் என்ன. அங்கேயும் பாருங்க, பாதமே சரணம் என்ன, இங்க நும் சரணம் என்ன, உன்னுடைய திருவடிதான் எங்களுக்கு அடைக்கலம் அப்படின்னு போகணும். பாதமே அடைந்து நும் சரணம் என்ன அருள் பெரிது உடையராகி தடங்கடல் நஞ்சமும் உண்டார் சாய்க்காடு மேவினார். தடங்கடல் பெரிய கடல், அகன்ற பெரிய கடல் எழுந்த நெஞ்சத்தை வாங்கி உண்டார். அரண்யிலா வெளியனாவல் அருநிழலாக ஈசன் வரணியலாகி தன்வாய் நூலினால் பந்தர் செய்ய முரணிலா சிலந்தி தன்னை முடியுடை மன்னனாக்கி தரணிதான் ஆள வைத்தார் சாய்க்காடு மேவினாரே. கோச்சங்கட் சோழ நாயனார் வரலாறு. அரண் இலா வெளிய நாவல், வெண்ணாவல் தானே திருவானைக்கா, வெண்ணாவல். அரண் இலா, அதுக்கு பாதுகாப்பு இல்லை. வெண்ணாவலின் கீழே இறைவன் எழுந்தள்ளி இருந்தார். நாவல் சரகுகள்லாம் மேல விழுந்து கிடந்தது. அது தடுக்கிறதுக்காக இது சுற்றி பந்தல் அமைத்தது. அரண் இலா வெளிய நாவல் அருநிழலாக ஈசன்
வரணியலாகி, வரணம் ஆவரணம்னு சொல்றோம்ல, அதான் வரணம்னு வந்திருக்கு. சுற்று வரணியலாகி தன் வாய் நூலினால் பந்தல் செய்ய, பந்தர் செய்ய முரணிலா சிலந்தி. பந்தல் பந்தர்னு ரெண்டும் பொருத்தம். உலக வழக்கில் நான் பந்தர்னு சொல்றோம், அது ரகரம் பெற்று பந்தர் என்று வரும். பந்தர் செய்ய முரணிலா சிலந்தி தன்னை. இந்த சிலந்தி யானையோடு சண்டை போடுறதுன்னு நாம சொல்றோம், அப்படி ஒண்ணும் இல்லை. யானையோடு சண்டை போடணும் அதுக்கு நோக்கம் இல்லை, இறைவனுக்கு பந்தர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அப்புறம் சிவநெறியிலே மாறுபாடு இல்லாத சிலந்தி, முரணிலா சிலந்தி. அது வடிவத்தில சிலந்தியா இருந்தாலும், பிறப்பிலே சிலந்தியா இருந்தாலும் சிவபெருமானுக்கு திருக்கோயில் அமைக்க வேண்டும்ங்கிற உணர்வு அதுகிட்ட இருந்தது இல்ல. எனவே அது சிவநெறிக்கு முரணில்லாதது. எனவே அதுக்கு கோச்சைக்கட் சோழன் ஆகிய பதவியை கொடுத்தார் சொன்னார். முரணிலா சிலந்தி தன்னை முடியுடை மன்னனாக்கி தரணிதான் ஆள வைத்தார் சாய்க்காடு மேவினாரே. அரும் பெருஞ்சிலக்கை வேடனாய் விரற்பார்த்த கன்று உரம் பெரிது உடைமை காட்டி வல்லமர் செய்து மீண்டே வரம் பெரிதுடையனாக்கி வாழமர் முகத்தின் மன்னும் சரம்பொலி தூணியின்றார் சாய்க்காடு மேவினாரே. அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்ததுன்னு ஒரு வரலாறு உண்டு இல்லையா, அது இதுல சொல்லப்படுகிறது. சரம்பொலி தூணியின்றார் யாருக்கு? முதல் வரியில இருக்குது பார்த்தற்கு. பார்த்தன் அர்ஜுனனுக்கு பேரு. பார்த்தனுக்கு அன்று சரம்பொலி தூணியின்றார், அம்பு பொறிந்திருக்கின்ற தூணி, அம்பரா தூணியை கொடுத்தார். சரம்பொலி தூணி என்றார். அந்த சரம் எதுக்கு உபயோகப்படக்கூடியது? வாழமர் முகத்தின், வாட்போர் செய்கின்ற போர் முகத்திலே பயன்படும்படியாய் வாழமர் முகத்தின் மன்னும் சரம்பொலி தூணி என்றார். அது மட்டுமா கொடுத்தார்? வரம் பெரிது உடையனாக்கி. சும்மா கொடுக்கல, அவனோடு சண்டை போட்டு பார்த்து கொடுத்தார். வல்லமர் செய்து உரம் பெரிது உடைமை காட்டி, அவன் பெரிய வலிமை உடையவன் என்பதை புறப்படுத்தி வல்லமர் செய்து மீண்டு வரம் பெரிது உடையனாக்கி வாழமர் முகத்தின் மன்னும் சரம்பொலி தூணி என்றார் சாய்க்காடு மேவினாரே. அதுக்காக இவனும் வேடனா போனான். அர்ஜுனனுடைய வலிமையை காட்டி அவனுக்கு வரம் கொடுத்து பாசுபதமும் கொடுப்பதற்கு இவன் வேடனாக போனான். அரும் பெருஞ்சிலக்கை வேடனாய் அரிய பெரிய வில்லேந்திய, சிலைனா வில்லு, வில்லேந்திய கையை உடைய வேடனாக சென்று பார்த்தனுக்காக அவனுடைய வலிமையை காட்டி அவனுக்கு வரமும் கொடுத்து பாசுபதமும் கொடுத்தான் என்ற வரலாறு இதுல சொல்லப்பட்டது. அடுத்த பாட்டு. இந்திரன் பிரமன் அங்கி. அங்கின்னா அக்னி, அக்னிங்கிற சொல்லு தமிழ்ல இப்படி திரிந்து வருங்க. அங்கி எண்வகை வசுக்களோடும் மந்திர மறையது ஓதி வானவர் வணங்கி வாழ்த்த தந்திரம் அறியா தக்கன் வேள்வியை தகர்த்த ஞான்று சந்திரர் கருள் செய்தாரும் சாய்க்காடு மினவினாரே. இதுல யாக சங்காரத்தை பற்றி பாடியிருக்கிறாங்க. யாக சங்காரத்துல எல்லாரும் தண்டிக்கப்பட்டார்கள். சந்திரன் மட்டும் லேசா தண்டிக்கப்பட்டான். அது இங்க பாடி இருக்கு. இத வச்சுதான் யாக சங்கார படலத்தை கச்சிப்ப சிவாச்சாரியார் பாடுற பொழுது என்ன பண்ணிருக்கிறார்? எல்லாரையும் தண்டிக்கிற பொழுது சந்திரன் பறந்து ஓடலாம், அவனை பிடிச்சி இழுத்து காலால தேய்ச்சார். லேசா தேய்ச்சார், அதிகமா தேய்க்கல அப்படின்னு சொல்லி பாடி இருக்கிறார். இன்னதோர் காலையில் இருந்து போ நீங்கி ஓடுறது, யாகசாலையை விட்டு நீங்கி ஓடுகின்ற மெய்நிறை மதியினை வீரன் காணுரா, வீரபுத்திரன் காணுரா தன்னொரு பதங்கோடு தள்ளி, தன்னுடைய காலால தள்ளி மெல்லன சின்ன மது ஊற உடல் தேய்த்திட்டான். மெல்லனன்னு ஒரு சொல்ல அதுல பயன்படுத்திட்டார். சின்ன மது ஊற, சின்னம்னா இந்த தேய்ச்ச அடையாளம் உடம்புல இருக்குது, ஆனா ரொம்ப அழுத்தமா தேய்க்கல, மெல்லன தேய்த்தார். மெல்லன சின்ன மது ஊற உடல் தேய்த்திட்டான். அடித்தளங்கோடு மதி அதனை தேய்த்தபின் விடுத்தனன். மற்றவங்களெல்லாம் மூக்க அறிஞ்சான், கைய வெட்டினான், நாக்க அறிஞ்சான், என்னென்னமோ பண்ணான். சந்திரன் அப்படி ஒண்ணும் பண்ணல. சந்திரன் பயந்து ஓடினான். ஓடினவனு பிடிச்சு இழுத்தார். இழுத்து காலில் போட்டு தள்ளினார். ஒரு மிதி மிதிச்சார், மெல்ல மிதிச்சார். அதுக்கு கொஞ்சம் அடையாளம் வந்துட்டுது. அப்புறம் விட்டான் போனா. இப்படி கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்துல பாடி இருக்கிறார். எங்க இருந்து பாடி இருப்பாரு? அது இந்த பாட்டு இத போல வருகிறது தான் அடையாளம்.
என்ன இங்க என்ன பாடியிருக்கிறாருல அப்படின்னு கேட்டா, சந்திரற்கு அருள் செய்தார். சந்திரனுக்கு தண்டனை தானே கொடுத்திருக்கணும், அருள் செய்தார்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, ஏனவர்களை தண்டித்தது போல தண்டிக்காம இவனை மெல்லென தண்டித்தான், தண்டித்து அதோடு விட்டான். அதனால சந்திரற்கு அருள் செய்தார். எப்போ? வேள்வியை தகர்த்த ஞான்று. யாருடைய வேள்வி? தக்கன் வேள்வியை தகர்த்த ஞான்று. அவன் வேள்வியை ஏன் தகர்க்க வேணும்? தந்திரம் அறியா தக்கன். வேள்வி என்பது சிவபூஜை அல்லவா, இவனுக்கு சிவபூஜை முறை தெரியாம செய்தான். தந்திரம் என்பது இந்த இடத்துல சிவபூஜையை குறிக்கும். தந்திரம் என்ற சொல்லுக்கு நூல் அர்த்தங்க. சிவபூஜையை சொல்லுகின்ற நூல், அது அறியாதவன். தந்திரம் அறியா தக்கன். அது எப்படி தெரியுது? அவன் பெரிய சிவபூஜை பண்ணவனாச்சே அப்படின்னு கேட்டா, எல்லாம் பண்ணினான் தான். ஆனா கடைசியில அவன் என்ன பண்ணா, சிவபெருமானுடைய முதன்மையை நீக்கி விட்டு திருமாலுக்கு முதன்மை கொடுத்து தியாகம் பண்ணினான். அதான் அவன் பண்ணிவிட்டான். ஆகையினால அவன் செய்த அறச்செயலாகிய வேள்வியும் கூட பாவச் செயலாக ஆயிடுச்சு. சிவஞான சித்தியார்ல தானே பாடி இருக்கிறாரு, அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், அறநடிக்கு அன்பிலாசை புண்ணியம் பாவமாகும், வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரரினி பாலன் செய்த பாதகம் நன்மையாயிற்று. நரரினி பாலன் செய்த பாதகம் நம்ம குரு சண்டேச நாயனார் பிதாவினுடைய காலை வெட்டினது, அது நல்லதாக ஆச்சு. இவன் என்ன பண்ணான்? பெரிய வேள்வி செய்தான், ஆனா அது பாவமாச்சு. எதனால? செய்தவர்களுடைய நோக்கம் இறைவனுக்கு அன்புடையவர்களாக செய்தால் அது புண்ணியம், இறைவனுக்கு அன்பில்லாம செய்தால் பாவம். சிவபரம்பொருளுக்கு அன்பில்லாம அவனுடைய முதன்மையை நீக்க வேண்டும் என்று கருதி செய்யப்பட்ட வேள்வியாகையினாலே தக்கன் செய்த வேள்வி வேள்வியாயிருந்தும் பாவச் செயலாக ஆயிற்று. ஆகையினாலே அவன் தண்டனை அடைந்தது மட்டுமல்ல, அவன் செய்கின்ற வேள்வியை பாராட்டி அதிலே கிடைக்கின்ற அவி உணவை உண்பதற்காக வந்து உட்கார்ந்துருந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் பாவம் செய்தவர்களாக ஆனார்கள். எனவே வீரபத்திரன் தக்கனை தண்டித்தது மட்டுமல்லாம அங்கு வந்திருந்த எல்லா தேவர்களையும் தண்டித்தான். அதான் சொல்றாரு. யாரார் வந்திருந்தாங்க? இந்திரன், பிரமன், அங்கி, எண்வகை வசுக்கள், 33 தேவன் ஒரு கணக்கு போடுவாங்க. அதுல வசுக்கள் எண்மது அப்படின்னு என்றது உண்டு. எண்வகை வசுக்களோடு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? மந்திர மறையது ஓதி எல்லாம் மந்திரம் சொன்னாங்க, மறை சொன்னாங்க. மற்ற தேவர்கள்லாம் வணங்கினாங்க, வாழ்த்தினாங்க. அப்படி அந்த தட்சன் வேள்வி செய்தான். ஆனா அவனுக்கு சிவபூஜை செய்கின்ற முறை தெரியவில்லை, சிவபெருமானை முதன்மைப்படுத்தி வேள்வி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. தந்திரம் அறியா தக்கன் வேள்வியை தகர்த்த ஞான்று. ஞான்றுனா பொழுது, தகர்த்த சமயத்திலே, தகர்த்த காலத்திலே சந்திரருக்கு அருள் செய்தாரும். சந்திரருக்கு அருள் செய்தார் என்ன பண்ணணும்? ஏனைய தேவர்களை கடினமாக தண்டித்தது போல தண்டிக்காம சந்திரனை மெல்லென தண்டித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணணும். அப்படி மெல்லென தண்டித்து விட்டார் என்று புராணத்துல இருக்குதோ அப்படின்னு கேட்டா, கச்சியப்ப சிவாச்சாரியர் இந்த யாகசங்கார படலத்துல இப்படித்தான் பாடியிருக்கிறார். ஏன்னா கந்த புராணத்துல யாகசங்கார படலத்துல 24, 25ஆம் பாட்டுல நீங்க இதை பார்க்கலாம். அடுத்து ஆமலி பாலும் நெய்யும் ஆட்டி அர்ச்சனைகள் செய்து பூமலி கொன்றை சூட்ட. இது சண்டேஸ்வரர் வரலாறு சொல்லுங்க. மேல தக்கையாக சங்காரம் சொல்லிச்சு, இங்க சண்டேஸ்வருடைய வரலாறு சொல்றார். சண்டேஸ்வரர் என்ன பண்ணாரு? ஆமலி பாலும் நெய்யும் ஆட்டி. பால் ஆட்டினாருதான் நாம படிக்கிறோம் இல்லையா? ஆடுமைக்கு போன இடத்துல மாடுகள்லாம் பால் நிறைய கலக்கிறத பார்த்து இது சிவபூஜைக்கு ஆகுமேன்னு நினைச்சார். உடனே மணலாலை லிங்கம் வைத்து சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சார். ஆனா பூஜைன்னு சொன்னா அதுல பாலும் நெய்யும் எல்லாம் வரணும் இல்லையா? அதனால இந்த பூஜைங்கிற முறைக்கேற்ப ஆமலி பாலும் நெய்யும் ஆட்டி இது அபிஷேகம். அப்புறம் அர்ச்சனைகள் செய்து, அர்ச்சனைகள் செய்து முன்னால என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணியாச்சு. அப்புறம் திருவொற்றாடை சாத்தணும், பரிவட்டம் சாத்தணும், மாலை சாத்தணும், ஆபரணம் சாத்தணும். இதெல்லாம் அவர் என்ன பண்ணிருப்பாரு? அங்க எங்க கிடைச்சிருக்கும் அதெல்லாம் பாவனையில பண்ணிக்க வேண்டியதுதான். நாம தினம் பூஜை பண்றோம் இல்ல, பட் சனியலிங்கத்தை வச்சுட்டு நீங்க எங்க அபிஷேகம் பண்றது? திருவொற்றாடை சாத்துறது. அதனால திருவொற்றாடை சாத்துறது இதெல்லாம் பாவனையா பண்ணிக்கணும். அந்த மாதிரி அவர் பண்ணியிருப்பார். ஆமலி பாலும் நெய்யும் ஆட்டி அர்ச்சனைகள் செய்து பூமலி கொன்றை சூட்ட. அதை என்ன பண்ணணும்? ஆமலி பாலும் நெய்யும் ஆட்டி பூமலி கொன்றை சூட்டி அர்ச்சனைகள் செய்ய. இவர் எதை சூட்டினாரோ அதையே அவர் எடுத்து இவருக்கு சூட்டி இருக்கிறாருங்க. இதுதான் வேடிக்கை. சண்டேச பதம் அப்படிங்கிற ஒரு பதவி,
சண்டேசனமாம் பதமும் தந்தோம் அப்படின்னு சொன்னார். சண்டேசனாம் பதம் தந்தோம் என்பதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு நிவேதனம் பண்ணதெல்லாம் உனக்கு, எனக்கு அணிவித்தது உனக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கு கருத்து. அதுக்கு அடையாளமா என்ன பண்ணார் அவரு? தன்னுடைய தலையில இருக்கின்ற கொன்றை மாலையை எடுத்து அவருக்கு சூட்டினார். அப்ப சண்டேச அனுக்கிரக மூர்த்தி, சிவனுடைய திருமூர்த்தத்துல சண்டேச அனுக்கிரக மூர்த்தின்னு ஒரு மூர்த்தி கங்கை கொண்ட சோழபுரத்துல அந்த சிற்பம் ரொம்ப பிரபலமா சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கு? இறைவன் அப்படி அமர்ந்திருக்கிறான், இறைவனுடைய திருவழியின் கீழே சண்டேசர் இருக்கிறார். அவர் தலையில இருக்கிற கொன்றை மாலையை வாங்கி சண்டேசருடைய சிரசில சூட்டுவது போல அந்த மூர்த்தம் இருக்கிறது. அந்த கொன்றை மாலை யார் சூட்டினது? பூஜை பண்ற பொழுது இவர் சூட்டினது. பூஜை பண்ற பொழுது சிவபெருமானுக்கு இவர் கொன்றை மாலை சூட்டினார். அந்த கொன்றை மாலையை அவர் பூஜை பண்ணினவருக்கு சூட்டி இருக்கிறார் அப்படிங்கிற இந்த பாட்டுல தெரியுது. பூமலி கொன்றை சூட்ட பொறாத தன் தாதை தாளை. இவர் சிவபூஜை பண்ணுவது அவனுக்கு புரியல, இது வேலை செய்யறது அவன் பொறுக்கவில்லை. பாலெல்லாம் வேணா கொட்டிடுறானே, அவன் யாகத்துக்கு ஆகிற பால் அல்லவா. அந்த சண்டேச புராணத்துல ஒரு முரண் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டா, பிராமணர்கள்ல சில பேர் வேள்வி செய்வதே முக்கியமானது, அது போக வேற வழிபாடு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால அவனுக்கு பசுவினுடைய பால் வேள்விக்கு ஆகக்கூடியது, வேள்விக்கு ஆகக்கூடிய பாலை இவன் மண்ணுல கொட்டி வீண் பண்ணிடுறானே அப்படின்னு தான் புகார் பண்ணாங்க. அதை பாக்குறதுக்கு தான் அவங்க அப்பா பின்னால வந்து மறைஞ்சு நின்று பார்த்தான். அது உண்மைதான் தெரிஞ்சது, அவனுக்கு கோபம் வந்துட்டு. அப்போ அந்த பிராமணர்களுக்கு வேள்வி செய்வது ஒண்ணுதான் முக்கியமா தெரிஞ்சதை தவிர இதை போல சதாசிவமூர்த்தியை வச்சு பூஜை பண்ணுவது முக்கியமா தெரியல. அப்போ அந்த சண்டேச புராணத்துல நாம என்ன பாக்குறோம்? வேள்விக்கும் சிவபூஜைக்கும் வருகின்ற ஒரு போராட்டம். வேள்வியே முக்கியம்னு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல வந்த ஒருவருக்கு சிவபூஜை முக்கியம்னு ஒரு உணர்வு வந்து, அந்த சிவபூஜை முக்கியம் என்ற உணர்வு தான் திருவருள் பெற்றுக்கூடியது. வேள்வியே முக்கியம் என்ற உணர்வு திருவருள் பெற்றுக்கூடியது இல்லை. அது வேணா சொர்க்கத்தை பெறுவதற்கு உதவும். அந்த கருத்தை அந்த புராணத்துல இருக்குது. அதனால பொறாத தன் தாதை தாளை கூர்மழு ஒன்றால் ஓச்ச குளிர் சடை கொன்றை மாலை தாமம். மாலை என்றாலும் தான், தாமம் என்றாலும் மாலைதான். கொன்றை மாலை ஆகிய தாமம். குளிர் சடை கொன்றை மாலை தாமம் நத் சண்டிக்கு இந்தார் சாய்க்காடு மேவினாரே. மையரு மனத்தனாய பகீரதன் வரங்கள் வேண்ட. கங்கையினுடைய வரலாறு சொல்லுகிறாருங்க. இறைவன் கங்கையை சடையில தரித்து கொண்டான் அல்லவா, அந்த வரலாறு. மையரு மனத்தனாகி, மையனா குற்றம், குற்றமில்லாத மனம். மையரு மனத்தனாய பகீரதன் வரங்கள் வேண்ட ஐயமில் அமரர் ஏத்த 1000 முகமதாகி வையகம் நெளிய பாய்வான் வந்தெழி கங்கை. கங்கை ஆரவாரம் பண்ணி பெருசா பறந்து வந்தது, அது 1000 முகத்தால் வந்தது அப்படின்னு சொல்லி. உலகம் தாங்காது, இறைவனத்துல முறையிடுற பொழுது அவ்வளவு பெரிய கங்கையை தன்னுடைய சடையிலே ஒரு நுனியிலே அடக்கி கொண்டார். அதை சொல்றார். திருச்சாழலையும் இது பாடி இருக்குது இல்லையா? மையரு மனத்தனாய பகீரதன் வரங்கள் வேண்ட ஐயமில் அமரர் ஏத்த 1000 முகமதாகி வையகம் நெளிய பாய்வான் வந்து. பாய்வான் பாயும் பொருட்டு, பாய அப்படின்னு அர்த்தம். அது ஒரு வினையச்சங்க, வான் ஈருன்னு சொல்லுவாங்க. எனவே பாய்வான்னா பாயிரவன் அர்த்தம் பண்ணிடாதீங்க. பாய்வான் பாயும் பொருட்டு வந்திழி கங்கை என்னும் தையலை சடையில் ஏற்றார் சாய்க்காடு மேவினாரே. குவப்பெரும் தடக்கை வேடன். கண்ணப்ப நாயனார் வரலாறு வருதுங்க. குவப்பெரும் தடக்கை வேடன், தடக்கை பெருந்தடக்கை, குவ கை, குவனா திரண்டன் அர்த்தம். குவப்பெரும் தடக்கை வேடன் கொடுஞ்சிலை இறைச்சி பாரம் துவற்பெருஞ்செருப்பால் நீக்கி தூயவாய் கலசம் நாட்ட. உவப்பெரும் குருதி சோர. இறைவனுக்கு கண்ணிலிருந்து குருதி சோர்ந்தது. எதனாலே சோர்ந்தது? வருத்தத்தினாலே சோரல, மகிழ்ச்சியினாலே சோர்ந்தது. இந்த நிகழ்ச்சியினாலே கண்ணப்ப நாயனாருடைய அன்பின் திறத்தை பிறர் அறியுமாறு காட்டப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி அவருக்கு. அதனால உவ பெரும் குருதி சோர. உவப்பினாலே பெரிய குருதி என்று மிக்க குருதின்னு அர்த்தம். உவப்பெரும் குருதி சோர ஒரு கணை இடந்து அங்கு அப்ப. ஒரு கணை, கண்ணை என்பது கணை, ஒரு கண்ணை இடந்து அப்ப தவப்பெருந்தேவு செய்தார் சாய்க்காடு மேவினாரே. தவப்பெருந்தேவு மிக பெரிய சிவமாந்தன்மை பெருவாழ்வு. பெருந்தேவு என்பதுக்கு சிவமாந்தன்மை பெருவாழ்வுன்னு அர்த்தம். அதுதான் பெரிய வாழ்வு, அதுக்கு மேல பெரிய வாழ்வு இல்லை, மிகப்பெரிய வாழ்வு. முன்னாள் தவ என்ற சொல்லுக்கு மிக என்று பொருள். இதுதான் அங்க வந்தது.
கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன இல்லையா, ஒரு கோட்டம் நீர் செய்வேன் என்பதுல ஒன்றோ என்ன செய்யும் தேவை தேவு செய்யும். இந்த தேவு செய்யுங்கிற சொல்லி எங்க இருந்து வந்தது? திருஞான சமுத்திர ஆட்சியிலிருந்து, திருநாவுக்கரசர் ஆட்சியிலிருந்து வந்து தவப்பெரும் தேவு செய்தார். தேவு செய்தார் சிவமாந்தன்மை பெருவாழினை செய்தார். யாரு? சாய்க்காடு மேவினார் என்று கண்ணப்ப நாயனாருக்கு அருள் செய்த வரலாறு சொல்லப்பட்டது. நக்குலாம் மலர் பன்னூறு கொண்டு நஞ்ஞானத்தோடு மிக்க பூசனைகள் செய்வான். இது திருமால் கண்ணிடந்து அப்பிய வரலாறு சொல்லு. திருமால் அர்ச்சனை செய்தான். தினம் 1000 பூ கொண்டு அர்ச்சனை செய்யறதுன்னு ஒரு நேதி வச்சிருந்தான். ஒரு நாள் ஒரு பூ குறைஞ்சு போச்சு. அந்த நேரத்துல எழுந்து போய் பூஜையில உட்காந்துட்டா எதன் பொருட்டும் அப்ப எழுந்து போகக்கூடாது. அந்த நேரத்துல போய் இன்னொரு பூ பறிச்சுட்டு வர முடியாது. ஒரு ஆள் அரிச்சு இன்னொரு பூ பறிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணா, என்னுடைய கண்ணே மலர் போன்றதுதான் என்று அந்த கண்ணை மலராக எடுத்து சாத்தினான். அதனால நக்கு உலாம் மலர், நக்கு உலாம் மலர், நகுதல்னா விரிதல் அர்த்தம். நக்கு உலாம் மலர், உலாவுகின்ற மலர், நகு மலர். ஞானத்தோடு மிக்க பூசனைகள் செய்வான். நக்குலாம் மலர் கொண்டு பூசனை செய்வான் அல்ல, ஞானத்தோடு பூசை செய்வான். அப்படின்னா இந்த பூசை எதன் பொருட்டு செய்யறது, எப்படி செய்யறது, அதுல எது எது நிகழ்ந்தா குற்றம், எந்த குற்றம் நிகழக்கூடாது என்பதெல்லாம் அறிந்து இவனும் ஞானமாக நின்று அந்த ஞானத்தை பூஜை பண்ணுவான். அப்போ இவனுடைய ஆன்ம சிற்சக்தியின் கண்ணே சிவ சிற்சக்தி விளங்கும்படியாய் பூஜை செய்கிறான். இந்த இடத்துல இந்த பெருமாளை நாம ரொம்ப பாராட்ட வேண்டும். நமக்கெல்லாம் முன்னோடி அல்லவா பூஜை செய்யறது எப்படின்னு ஒரு பண்ணி கேட்டிருக்கிறாரு. இப்ப சிவ பூஜை செய்ததுல பெருமாள் ரொம்ப முன்னால நிற்கக்கூடிய. நக்குலாம் மலர் பன்னூறு கொண்டு நஞ்ஞானத்தோடு மிக்க பூசனைகள் செய்வான். பூசனைகள்ல மிக்க பூசை ஞான பூசை. அதனால ஞானத்தோடு மிக்க பூசனைகள் செய்வான். மென் மலர் ஒன்று காணாது ஒக்கும் என் மலர் கண் என்று, ஒக்கும் என் கண் மலர் என்று, என் கண் மலர் ஒக்கும் என்று அப்படி மாற்றிக்கொள்ள வேணும். ஒக்கும் என் மலர் கண் என்று அப்படிங்கிறது என்ன பண்ணும், என் கண் மலர் ஒக்கும் என்று. அங்கு ஒரு கணை இடந்து, ஒரு கண்ணை இடந்துனா தோண்டி, அப்ப அப்பன்னு சொல்லி இருக்குது மெல்ல சாத்த. அங்க அப்புதல் என்பது வேற. அந்த கண் இருந்த இடத்துல இந்த கண்ணை பதிக்கிறது. இங்க மலரை திருவடியில பதிக்கிறது இல்ல, மெல்ல சாத்துதல். அதுதான் இங்க அப்ப. அப்ப என்ற சொற்பிரயோகம் இருந்தாலும் மேல பாட்டுல வந்த அப்ப என்ற சொற்பிரயோகத்துக்கும் இந்த பாட்டுல இருக்கிற அப்ப என்ற சொற்பிரயோகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இது அர்ச்சனையாக இடுதல், அது ஒன்று இருந்த இடத்துல இன்னொன்றை பதிக்கிறது. அப்படிங்கிறது அப்ப தொக் சக்கரம் கொடுப்பர் போலும் சாய்க்காடு மேவினாரே. புயங்கள் 5 10 ஆய கொண்டு அரக்கன் ஓடி. புயங்கள் 5 5 4 5 அப்புறம் 10. புயங்கள் 5 10னா 30 ஆயிடுமே. புயமே 30 வராது இல்ல. அதனால கோபாலயர் என்ன பண்றாரு, இங்க ஒரு பாடபேதம் ஒண்ணு கொண்டுடுவார். புயங்கம் 5 புயம் கம் 5 புயம் 5 கம் 10. கம்னா தலை. கம் என்ற சொல்லுக்கு தலை என்று பொருள் உண்டு. அதனால புயங்கள் என்று இருக்கிற பாடத்தை புயங்கம் என்று கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்றுல எங்காவது கிடைச்சதா இல்ல தானே உத்தேசமா இப்படித்தான் இருக்கும்னு போட்டாரா அப்படின்னு தெரியல. தருமபுர பதிப்பெல்லாம் புயங்கள் 5 தான் இருக்கு. கோபாலயர் மட்டும் அப்படி பாடபேதம் கொண்டிருக்கிறார். அது உத்தேசமாக கொண்ட பாடம் அப்படிங்கிற நினைவு வைத்துக் கொள்ளுங்க. புயங்கள் 5 10 ஆய கொண்டு அரக்கன் ஓடி சிவன் திருமலையை பேர்க்க திருமலர் குழலி அஞ்ச. உமையம்மை 5 நாள் பாடந்திருக்க வியன் பெற எய்தி வீழ விரல் சிறிது ஊன்றி மீண்டே சயம் பெற நாமம் ஏந்தார். இறைவன் தண்டிக்கிற பொழுது பெரிதா தண்டிக்க மாட்டான். தண்டித்த உடனே பின்னர் அருளும் செய்வான். இந்த கடிதோச்சு மெல்ல ஏறிகின்ற அந்த மாதிரி. ஆனா அதுவே நம்மளால தாங்க முடியாம நம்ம சிரமம் போட்டு இருக்கிறோம். வியன் பெற எய்தி வீழ, வியன் பெருமை, பெருமை பெறும்படியாய் வீழ விரல் சிறிது ஊன்றி மீண்டே சயம் பெற நாமம் ஈந்தார். அவன் பின்னால எல்லாருக்கும் வெற்றி பெறும்படியாய் நாளும் வாளும் தேரும் எல்லாம் கொடுத்தார் என்ற சாய்க்காடு மேவினாரே. அப்புறம்